வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். இன்றைக்கி நம்ம இன்னொரு குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ப்ளஸ் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் போட்டிருக்கோம். ஸ்டே இருக்குது, கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பிறமொழி சொல்லற்று தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது, அடுத்தது விவாதம் நடந்தது, உரையாடல் நடந்தது, ஸ்பீச் நடந்தது. இந்த இடத்த தான் வந்து மெயினாக இது பண்ணியிருக்காங்க. அப்போது உரையாடலுங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தமிழ் சொல், மற்றது எல்லாம் வந்து பிறமொழி சொல். ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான சொற்றொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸை வந்து மாற்றி கொடுத்துட்டு அதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து ஒன்று படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். கூற்று சிறிதினும் ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அடுத்தது அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு முட்டையிட்டது சேவலா பெட்டையா, இந்த வினாவில் அமைந்துள்ள வழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வினாவழு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வரை வேறு சொல்லோட வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை செஞ்சவங்களை குறிப்பிட்ட வருது. ஸோ வரை அப்படின்னா வரைந்தவன் அப்படிங்கிறது சரியான விடையாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா நம்மளுக்கு பேராளர் அப்படின்னு வரும். சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி, ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரை, புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஊ என்ற சொல்லோட பொருளை வந்து கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியோட செக்ஷன் வந்துடுது. ஊ அப்படின்னா இறைச்சி அப்படின்னு வரும். தூ என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூ அப்படின்னா நம்மளுக்கு உன் அப்படின்னு பொருள் வரும். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து ஆஸ் வெல் ஆஸ் மாதிரி 2 கொஸ்டின் வந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரதம் அப்படிங்கிறதுக்கு வாய்மை வரும். சூலிகை அப்படின்னா நம்மளுக்கு நிலா முற்றம், மகோததி அப்படின்னா கடல், அவனி அப்படின்னா நாடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கில் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போது இருக்க தமிழ் புக்கை இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிறது முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கன்றவற்றுள் தவறானதை வந்து சுட்டிக்காட்ட சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவிலின் மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறானது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டு. அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் அவுட் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எண்ணியாங்கெய்து எண்ணியார், இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை வந்து கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னா நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்று வர்றது. ஸோ இதில் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தையில் மோனை வந்திருக்கு, ரெண்டாவதுலேயும் வந்திருக்கு, அதே மாதிரி 4வதுல வந்திருக்கு. இந்த ஆர்டரில் வந்தால் நம்மளுக்கு வந்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு வரும். அதே 1, 3, 4ங்கிற ஆர்டரில் வந்ததுன்னா நம்மளுக்கு மேல்கதுவாய் மோனை அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆன்சரை பார்ப்போம். வெண்மதிங்கிறத வெண் ப்ளஸ் மதின்னு பிரிச்சிருக்காங்க. இது தவறு. வெண்மதியை வெண்மை ப்ளஸ் மதி அப்படின்னு இருக்கணும். ஸோ இதுதான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஒரு கோற்றும் அதை கூறினவங்களும் கொடுத்துருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என்று கூறியவர் பாரதிதாசன். அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லியிருப்பார். அழுது அடியளந்த அன்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்பறம் வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து திருமூலர் அப்படின்னு வந்திருக்கு. இது தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன், இந்த அடிகளில் வந்து இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் புறநானூறு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி எல்லாமே வந்து புறநானூற்றில் தான் வரும். நெக்ஸ்ட்டு திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஆன்சர் பார்த்துருவோம். திரு ப்ளஸ் குறள் இஸ் ஈக்குவல் டு திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் என்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது சரி. ஏன்னா திருங்கிறது வந்து அதை புகழ்கிற விதமாக மரியாதைக்குரிய வார்த்தை வருது. அடுத்தது திருக்குறள் 133 அதிகாரங்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் 1, 3 சரி. ஆப்ஷன் 4லையும் பார்த்துப்போம். திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்று கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 வரும், 32 கிடையாது. ஸோ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் வெளியிட்டது குயில் அப்படிங்கிற இதழ் வரும்.
மற்றதெல்லாம் தவறு. அடுத்தது பாருங்கள், நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். இவர் தான் வந்து நாடகவியல் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. பரிதிமாற் கலைஞர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பரிதிமாற் கலைஞரை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஸோ அவங்கள பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். பாடல்கள் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஏலாதியில் 6 கருத்துக்கள் இருக்கும். அடுத்தது, ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பளி என்னும் 6 பொருட்களை சேர்ந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. 1, 3ங்கிறது சரி. அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துப்போம். அதுபோல் ஏலாதி ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏலாதியில் 6, ஏன்னா இதில் வந்து 6 மருந்துகள் எப்படி உடலுக்கு வந்து பிணியன் போக்குமோ அதே மாதிரி ஏலாதியில் வர 6 கருத்துக்களும் நல்ல அறிவுரை கூறும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 தான் சரியான விடையாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தா இணையை வந்து கேட்டிருக்காங்க. வழிபாட்டு பாடலும் அதை இயற்றிய ஆசிரியர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இயேசு பெருமான் அப்படிங்கிறது ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை வந்து எழுதினது. சிவபெருமானுக்கு சுந்தரர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி புத்தபிரானுக்கு நீலகேசின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. நம்மளுக்கு வந்து தமிழ்லன்னு பார்த்தா கவிமணி தான் வந்து புத்தருக்கு எழுதியிருப்பார். அடுத்து அதே மாதிரி நபிகள் நாயகத்துக்கு உமரப்புலவர் எழுதியிருப்பார். அப்போ பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சிற்றிலக்கியங்கள்லேருந்து கண்டிப்பாக குரூப் 2ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து புக்கில் இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த டாப்பிக்கை படிக்காமல் விட்டுறாதீங்க. இது முக்கியமானது. சரியானது வந்து பார்ப்போம். திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகுடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அதே மாதிரி திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சி மையக்கருத்தாக பொருள் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. 90 கிடையாது, 96 வகை சிற்றிலக்கியம். ஸோ இது தவறு. அடுத்தது, வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்த நூல் வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்டு. அப்போது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் இந்த பாடலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒற்றுமை காப்பியம் என்னும் மடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் இந்த மாதிரி வரத சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அம்மானையை பற்றி கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஸோ இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடற்பயணத்தின் சிறப்பை விளக்கும் நூலோட வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது வந்து மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செஞ்சதை வந்து கூறுற நூல் வந்து நம்மளுக்கு அகநானூறு. இப்போ உள்ள புக்லேயுமே வந்து இது கொடுத்துருக்காங்க. காக்கை போற்றின் அறிந்து கலந்து செலுத்தும் அப்படிங்கிறத வந்து புறநானூறு சொல்லியிருக்கு. கடுத்திரையில் கட்டின யானை அசைவது போல் நாவாய் அசைந்து வந்தது அப்படிங்கிறது வந்து பட்டினப்பாலை குறிப்பிடும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு, புனையா ஓவியம் அதோட பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புனையா ஓவியம்னா கரித்துண்டில் வந்து வடிவம் வரைகிறது தான் புனையா ஓவியம்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் வந்து கிரி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க. கிரி அப்படின்னா நம்மளுக்கு மலை அப்படிங்கிறத பொருள் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், திருவிளையாடல் புராணத்தை பற்றி சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சரை பார்த்துடலாம். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றறிந்த சான்றோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை. அடுத்தது, திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை பற்றி சிறப்பான வார்த்தைகளும் அதை சொன்னவங்களையும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக அடிக்கடி கேட்டிருக்கிற கொஸ்டின். தமிழ் தனித்து இயங்கும் மொழி அப்படின்னு கூறியது யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கால்டுவெல்னு வரும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியது யாருன்னா தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. தன்னேர் இல்லா தமிழ் அப்படின்னு குறிப்பிட்டது தண்டி அலங்காரம். தமிழ் என்னை ஈர்த்தது
குரலை என்னை இழுத்தது அப்படின்னு ரவுல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 10 பாட்டு நூல்களில் வர ஆற்றுப்படை கொடுத்துட்டு அதுக்கான ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்ப்போம். சிறுபான்மை ஆற்றுப்படை எழுதினது நல்லூர் நத்தந்தனார், திருமுருக ஆற்றுப்படை எழுதினது வந்து நக்கீரர், பொருணர் ஆற்றுப்படை எழுதினது மொடத்தமா கண்ணியார், பெரும்பான் ஆற்றுப்படை எழுதினது அடியலூர் உத்திரங்கனார். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆங்கில வார்த்தையும் அதுக்கான தமிழ் வார்த்தையும் கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இணையம்னு வரும், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, ஜேர்னல் அப்படிங்கிறது வந்து மின் இதழ்னு வரும், புக்குங்கிறது மின்னூல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், தாய்மானவரது வந்துட்டு அதில் வந்து பொருத்தம் இல்லாததை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் தாய்மானவரோட டீட்டெயில் இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ தாய்மானவரும் இம்பார்ட்டண்ட், அவரை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். சன்மார்க்கம் என்னும் விரித்த நோக்கத்தினை கொண்டவர் தாய்மானவர்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவர் பாடல், இதுவும் சரி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாய்மானவர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பராபரை கண்ணி தாய்மானவரால் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து ராங்காக உள்ளது. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியத்தில் வர்றது தான். அடி வைப்பு முறையை கொடுத்துட்டு அது வந்து எந்த திணைக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி வரும். 10, 20, 30 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு நெய்தல் திணையில் வரும். 6, 16 அப்படின்னு முடிஞ்சதுன்னா மருதம். 4, 14 அப்படின்னு முடிஞ்சதுன்னா முல்லைத்திணை. அதே மாதிரி 2, 8 முடிஞ்சதுன்னா வந்து குறிஞ்சி திணை அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கலாம், 6, 16ங்கிறதுலாம் மருதம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மருதங்கிறது வயலும் வயலும் சார்ந்தது, அப்போ அங்கே 6 அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 6, 16 அங்கே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4, 14ங்கிறது வந்து ஒரு ஈவினிங் 4 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 மணி ஆனாலே காட்டு பக்கலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அப்போ 4, 14ங்கிறது முல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 10, 20 அப்படிங்கிறது நெய்யறதுக்கு, சும்மா 10, 20 ஒரு சின்னமாக விஷயத்தை இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து வந்து பொறுத்துக்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒளி வேறுபாடு அறிந்து இந்த வாழை அப்படிங்கிறத சின்னலையும் பெரியலையும் வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வலைங்கிறது வந்து சின்னலை வந்ததுன்னா நம்மளுக்கு மீன்பிடி வலைன்னு வரும். அதே வந்து பெரியலை வந்ததுன்னா நம்மளுக்கு பொந்து அப்படின்னு வரும். வாழை வந்து பெரியலை வந்திருந்ததுன்னா மீன் வகை வாழை மீன் அப்படின்னு வரும். அதே தமிழுக்கு வரல அந்த வாழை அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து ஒரு வாழை மர வகையை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானதை வந்து கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், இதுவும் சரி. இரணியனின் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரிதான். அடுத்தது, ஆயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. இந்த படலம் வந்து கம்பராமாயணத்தில் உள்ளது தான். கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை வந்து போற்றியுள்ளார்னு கொடுத்துருக்காங்க. 100 பாடல்களில் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தான் வந்து இவர் வந்து போற்றியிருப்பார். ஸோ அப்போ 1, 2 கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையையும் பாடி முடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீதகாதி வந்து பாட ஆரம்பிச்சிருப்பாங்க, முடித்தது வந்து பனு அகமது மரக்காயர் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல்களில் கொடுத்துட்டு அதில் வந்து பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இதுக்கு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையலே செடிகளடா, இது வந்து கண்ணதாசனோட பாட்டு இல்லை. மற்றதெல்லாம் பாருங்கள், முத்தான முத்தல்லவோ, ஆடி அடுங்கும் வாழ்க்கையடா, அதுவும் அந்த பறவை போல, இது எல்லாமே வந்து கண்ணதாசனோட பாடல்களாக வரும். அடுத்தது, ராசராச சோழனுலாவை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். இவங்க தான் வந்து ராசராச சோழனுலா பாடியிருப்பாங்க. இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒன்று முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சமண முனிவர்களும் அவங்க இயற்றிய நூல்களையும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போது மாணிக்க வாசகர் எழுதினது திருக்கோவைன்னு அழைக்கப்படும், ஆண்டாள் எழுதினது நாச்சியார் திருமொழி, சுந்தரர் எழுதியது திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் எழுதியது வந்து ஆக்சுவலாக திருநாவுக்கரசரை வந்து தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்குது. அடுத்தது, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு கூறியது தொல்காப்பியர், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்ட புதுவையை அடுத்த வில்லியனல்லூரில் பிறந்த வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது சரி. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசி பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது, இதுவும் வந்து சரியானது தான். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், கரைமுத்துப்புலவர், வணங்காமொழியை, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்களை கண்ணதாசனுக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. அப்போ பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், இருட்டறையில் உள்ளதா உலகம் என தொடங்கும் பாடலை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். இவர் தான் வந்து இருட்டறையில் உள்ளதா உலகம் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அடுத்தது, மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பரந்துரை. நீங்கள் வந்து இது வரைக்கும் உள்ளதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து தாயுமானவர் ப்ளஸ் அந்த சமண முனிவர்கள், அப்புறம் வந்து ஒரு மாணிக்கவாசகர் செக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து முக்கியமானது, அந்த சமண முன்னோடிகளில் வந்து பார்க்க வேண்டியது, சிலபஸில் உள்ளது. அடுத்தது, கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமோ வெங்கடசாமி நாட்டார். இவங்க எழுதியது தான் கள்ளர் சரித்திரம். அடுத்தது, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான். இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மரபு கவிதைகள் வேர் பார்த்தவர், புது கவிதைகள் மலர் பார்த்தவர் அப்படின்னு அப்துல் ரஹ்மானை வந்து புகழ்வாங்க. அடுத்தது, மூமேதா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதுதான் மூமேதாவோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். அடுத்தது, வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று சொன்னது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முக்கியமானது. அடுத்தது, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். அதே மாதிரி வாணிதாசன் பிரெஞ்சு செவாலியர் விருதும் வந்து வாங்கியிருப்பாங்க, அதுவும் முக்கியமானது. அடுத்தது, புது கவிதைகளோட ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ புதுமை பித்தனுக்கு விருதாச்சலனார் அப்படின்னு வரும். ஈரோடு தமிழன்பனுக்கு ஜெகதீசன். வாணிதாசனை வந்து நம்மளுக்கு எத்திராசலு. கண்ணதாசன் நம்மளுக்கு முத்தையான வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத சொல்ல வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. தத்தை, சகம், வெறுப்பு, கிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொருந்தாதது வெறுப்பு அப்படின்னு. வெறுப்பு அப்படின்னா நம்மளுக்கு மலை அப்படின்னு வரும். ஸோ பொருந்தாதது இதுதான். அடுத்தது, பொருட்டன்று. இதை வந்து பிரித்து வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பொருட்டன்றுங்கிற பொருட்டு ப்ளஸ் அன்று அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம்லாம் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஆயுத குறுக்கம் நம்மளுக்கு வருது. இதோ இங்கே ஆயுத எழுத்து வந்திருக்கு, கக்ரீது அப்படின்னு நோட் பண்ணிடலாம். ஐகார குறுக்கத்துக்கு கடலை முடிச்சிருக்கா, அப்போ அதுக்கு கடலை வரும். அவகார குறுக்கத்துக்கு வவ்வால், மகர குறுக்கத்துக்கு மரும்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் உண்டு. ஸோ வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்கள், பொறுத்தக சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. விரிநகர் அப்படின்னா நம்மளுக்கு வினைத்தொகையில் வந்து வருது. வினைத்தொகை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 3 காரணத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ விரிநகருங்கிறத வந்து விரிந்த நகர், விரீம் நகர், விரிந்த நகர் அப்படின்னு நம்மளுக்கு 3 காலத்துக்கும் வந்து நம்ம பொருத்தலாம். இப்போ 3 காலத்துக்கும் பொருத்துற மாதிரி இருந்தாலே அது வினைத்தொகை. அடுத்து மலரடி அப்படிங்கிறது நம்மளுக்கு மலர் போன்ற அடி ஊமை தொகையில் வந்து வருது. மா, பலா, வாழை அப்படின்னு மாவும் பலாவும் வாழையும் அதில் ஊமை மறைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ அது உண்மை தொகை. அதே மாதிரி முதுமரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முதுமையான பரம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பண்பை குறிக்குது, அப்போ பண்பு தொகையில் வருது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் வந்து இலக்கண குறிப்பு தான். 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வந்து வினையச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல்ங்கிறது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையம் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு திரையும் அதுக்கான தொழிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. முல்லைக்கு வரகு விதைத்தல், கரை பறித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியானது. பாலைக்கு நிறை கவர்தல், சூறையாடல், இதுவும் சரி. குறிஞ்சிக்கு வந்து தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், இதுவும் சரி. மருதத்துக்கு மீன் பிடித்தல், உப்பிற்றல்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. இது வந்து நம்மளுக்கு நெய்தலுக்கு வரும். ஸோ பொருந்தாத இணைங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததும் அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. க வரிசையில் வர்றது கண்ணன், கண்டம், கண்டு. இதில் வந்து 2வது எல்லாத்துலேயுமே வந்து க வந்துட்டு, அப்போது இப்படி வரும்போது நம்ம 2வது எழுத்தை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது எழுத்தும் சேமாக வந்துட்டுனா 3வது வார்த்தை, இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அப்பிசி மாதம் அடமலை எம்பாங்க. இந்த தொடரில் வந்து பிழை நீக்கிய வடிவம் கேட்டிருக்காங்க. அப்பிசிங்கிறது நம்மளுக்கு ஐப்பசி மாதம், அடமழைங்கிறதுக்கு அடைமழை, இம்பாங்கங்கிறதுக்கு என்பார்கள் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்பவற்றில் சரியானது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க, இது சரி. நாம், யாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்களில் வரும், இதுவும் சரி. வேற்றுமை உறுப்பேற்றும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. ஸோ அப்போ 3 ஆப்ஷனும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கூவாமன் நிலையோன் குறுக்கீனி
கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கூவா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், குறுக்கினி அப்படின்னா வினையச்சம்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வாழை அப்படின்னா நம்மளுக்கு இடம்பெண் வரும். உலை அப்படின்னா பிடரி மயிர், வினை அப்படின்னா நம்மளுக்கு தயிர், மழை அப்படின்னா சுரபுன்ன மரம் அப்படின்னு வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்மையுள் இன்மை விருந்தோரால். இதில் வந்து விருந்து அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விருந்து அப்படின்னா பண்பாக பெயர் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு அழைக்கப்படுவது அம்புஜத்தம்மாள். கீழ் காண்பவற்றில் பொருத்தமற்ற கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ஆன்சரை பார்ப்போம். நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நூலும் அதற்கான ஆசிரியர்களும். பாண்டியன் பரிசு எழுதினது பாரதிதாசன், குயில் பாட்டு எழுதினது பாரதியார், ஆசிய ஜோதி எழுதினது கவிமணி, சங்கோழி எழுதியது நாமக்கல் கவிஞர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொண்டர் சீர்புலவர் அப்படின்னு அழைக்கப்படுவது சேக்கிழார். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமண முன்னோடிகளில் 3வது கொஸ்டினாக வந்துடுது. சேக்கிழாரை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது, 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்டுள்ளது என்ன? இதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டானது. பரிபாடல். நம்மளுக்கு 8 தொகை நூல்களில் 5 அகப்பாடல்களும் 2 புறப்பாடல்களும், ஒரு பாடல் வந்து அகமும் புறமும் சேர்ந்திருக்கும். அதுதான் நம்மளுக்கு பரிபாடல். கொஸ்டின் பாருங்கள், முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்கண்பவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்ட் ஆன்சரே பார்த்தலாம். 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வந்தர்களை பற்றிய 3 900 பாடல்களை அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது, சேர சோழ பாண்டிய ஆட்சியின் சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடிய தொகுப்பே முத்தொள்ளாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்கோடியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமானுஜர் அப்படின்னு வரும். எம்பெருமானார் அப்படின்னு அழைக்கப்பட்டது ராமானுஜர். அடுத்தது, 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்டது வந்து ஐங்குறுநூறு அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு சங்க இலக்கியங்களில் வரதே நம்மளுக்கு ஐ திங்க் இதுலேயே வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்தது, நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, பெயர் தெரியவில்லை. அடுத்ததும் பொறுத்து கொடுத்துருக்காங்க. சொற்பொருளை பொறுத்துற மாதிரி இருக்குது. கொண்டல் அப்படின்னா மேகம், தாமம் அப்படின்னா மாலை, புரிசை அப்படின்னா நம்மளுக்கு மதில் அப்படின்னு வரும், மல்லல் அப்படின்னா வளம் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்காண்டு குற்றடல் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அடுத்து பாருங்கள், முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரியவில்லை. இதுவும் சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விருபிறன் தண்டந்தோல் வீர. இந்த பாடலடி யாரை வந்து குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராமன் வந்து குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, திருவேங்கடந்தாதி என் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. திருவேங்கடந்தாதி எழுதினது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்தது, ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் வந்து கேட்டிருக்காங்க. பேயனார் வரும். ஸோ முல்லை எழுதியது பேயனார். அடுத்து பாருங்கள், சரியானதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்ட் ஆன்சரை பார்த்துடலாம். அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்றின் குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. ஏன்னா நற்றிணைங்கிறது வந்து நம்மளுக்கு அகநூல் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது, நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டுள்ளது. ஸோ இதோட அடிவரை 8 to 12 வரும். ஸோ 1 2 சரியானது. அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாததை வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் அதோட நூலும் கொடுத்துருக்காங்க. களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்கிறது புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்கு. பண்ணோடு தமிழப்பாய் அப்படின்னு தேவாரம் சொல்லியிருக்கு. அப்போ பொருந்தாதது பார்த்தீங்கன்னா, கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் அப்படின்னு சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்தது, திருக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பொருத்தமானதை பார்த்துருவோம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பலி ஆகிய 3 பொருட்களில் ஆனது. இப்போ பொருந்தாதது பார்த்திங்கன்னா திரிகடுகம் 102 வெண்பாக்களால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்து பாருங்கள், பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களோட பொருள் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே குறிக்கிறது பாம்பு தான். ஆந்தன் உரகம் பன்னகம் பனி அப்படின்னு குறிக்கிறது பாம்பு. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. பாடு அப்படின்னு குறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. அது மாதிரி ஓசி நலம் சிறப்பிக்கப்படுபவர் மதுரை கவி. தொடர்நடை செய்யுள் பாடுபவர் வித்திரகவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா விஜயா இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். அதே மாதிரி பொறுத்த சொல்லியிருக்காங்க. மூலிகையோட பொது பெயரும் அதோட சிறப்பு பெயரும் வந்து கேட்டிருக்காங்க. தூதுவளைக்கு ஞானப்பச்சிலை அப்படின்னு பெயர் உண்டு. கற்றாழைக்கு குமரி அப்படின்னு பெயர் உண்டு. அதாவது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுங்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வரும். அடுத்தது கரிசலாங்கண்ணிக்கு தேகரசம், குறுமிளகுக்கு வந்து இந்திய மருந்து அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அடுத்து பொறுத்துக்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிறுகதையோட ஆசிரியர்களும் அவங்களோட நூல்களும் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதியது கருணாமிர்த சாகரம். வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி எழுதியது மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் எழுதியது தண்ணீர் தண்ணீர். முதுநாரை எழுதியது இசைநூல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கடல் பெற கோடிய செங்குட்டுவன். இவங்க தான் வந்து 5ஆம் பத்தில் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்தது முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருந்தாதது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முத்தொள்ளாயிரம் பாடல் வந்து புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இது சரி. பழைய உரை நூல்களில் மேற்கொள்ளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. இதுவும் சரி. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், படைகள், வீரர்கள், போரியல் முறைகளை வந்து சொல்லப்படுகிறது முத்தொள்ளாயிரம். இதுவும் சரி. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ அப்போ பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள், நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது வந்து விசாலாட்சி வரும். வால் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது வந்து கண்டநேத்ரி. பழமலைநாதர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தகரீஸ்வரர் அப்படின்னு வரும். செம்பொன் பள்ளியாருங்கிறது வந்து நம்ம சொர்ணபுரீஸ்வரர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுபள்ளியோட நூல் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தமிழின்பம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது காரைக்கால் அம்மையோட இயற்பெயர் புனிதவதியார் அப்படின்னு வரும். அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். அடுத்தது தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. இதுதான் இவரோட இயற்பெயர், பரிதிமார் கலைஞரோடது. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்ப்போம். தந்தை பரிதியார் வந்து பகுத்தறிவாளர் சங்கத்தை வந்து நிறுவினார். இது சரி. பெரியார் வந்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டால். இதுவும் சரி. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார். இதுவும் சரிதான். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகளில் சிறைவாசம் அனுபவித்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது ஆசிரியர்களும் அவங்களோட நூலும் கேட்டிருக்காங்க. வாவைசோயர் எழுதியது மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் எழுதியது பஞ்சதந்திர கதைகள். செல்வகேசவரம் முதலியார் எழுதியது அபிநய கதைகள். கூப்பாரா எழுதினது காணாமலே காதல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொது உடைமை வந்து புதுமை புத்தன் கொடுத்துருக்காங்க. இது தவறு. தனித்தமிழ் எழுதியது மறைமலையடிகள் சரி. பேச்சுக்கலை எழுதியது அறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன். அப்போ இது சரி. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி. இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் புக்கில் வர்றது தான். அடுத்தது அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். ஜூலை 15 அப்படின்னு வரும். அடுத்து மனநூல். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருத்தக்க தேவர். மனநூல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, சிவக சிந்தாமணி தான். ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. அம்பை அப்படிங்கிறத வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறையை வந்து குறிக்கிறது. அனுராதா ரமணன் அப்படிங்கிறது வந்து கால சுமை தாங்கி. திலகவதிங்கிறது வந்து காளி. பாக்கியா அப்படிங்கிறது வந்து வலம்புரி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.